மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு கொண்டு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 3. உயிருள்ள இறைவனின் திருவார்த்தைகள் 13 தொடங்கி 20 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார்.
உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவித்தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களை தெய்வீக திருப்பலின் வழியாக ஆரோக்கிய அன்னை தன் மகனிடம் பரிந்து பேசி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இறைவன் நமக்கு 2 விதமான செய்திகளை சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது நாம் திருச்சட்டங்களுக்கும் அதனுடைய வாக்குகளுக்கும் நாம் அடிமைகளாக, நம் மீது செலுத்தப்பட்ட சுமைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2வது, அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே ரோமையர் காலத்தில் வரி வசூலிக்கப்பட்டதை பார்க்கின்ற பொழுது இம்மக்கள் பெரும் சுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 சுமைகளை பற்றி தான் இயேசு மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு செய்தி. பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய கால சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசு அதை எப்படி சொல்கிறார் என்றால், நாம் பணத்தின் மீது ஆசை கொள்வதனால் பெற்றோரை ஒரு சுமையாக நாம் கருதுகிறோம், பிள்ளைகளை ஒரு சுமையாக கருதுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் கருதுகின்ற சுமைகளை இறக்கி வைக்க வேண்டுமென்றால் இயேசு சொல்படி நாம் கேட்டு வாழ வேண்டும் என்பதுதான். எனவே பணத்தை நேசிக்கின்ற நாம் பெற்றோரை நேசிக்க தவறுகிறோம். அதனால்தான் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், முதியோர்களை நாம் அதை சுமைகளாக கருதுகிறோம், கஷ்டமாக கருதுகிறோம், ஏற்றுக்கொள்ள தவறுகிறோம், அன்பு செய்ய மறுதளிக்கிறோம், மன்னிக்க முடியாமல் அவர்களை நாம் உதாசனப்படுத்துகிறோம். ஏனென்றால் நாம் எவ்வளவு பணங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அவைகளை நாம் சுமையாக கருதவில்லை. ஆனால் நம்மை பெற்றெடுத்த பெற்றோரையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நாம் சுமைகளாக கருதி கொண்டு வாழ்வதனால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யப்பட முடியாமலும் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். குடும்பம் என்றால் இவ்வாறாக இருக்கும், நானும் கஷ்டப்படுகிறேன், நீனும் கஷ்டப்படு, என்னோடு இரு என்ற ஒரு கஷ்ட உணர்வுகளை நமக்கு கொடுத்து அந்த கஷ்டத்தோடு ஒரு ஒற்றுமையையும் அன்பின் பிணைப்பையும் நமக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று எனக்கு கஷ்டம் வேண்டாம், பணம் தான் வேண்டும், நீ இருந்தால் எனக்கு கஷ்டம், நீ இல்லை என்றால் எனக்கு நிம்மதி என்ற சுமைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சுமைகளை இறைவன் விரும்பவில்லை. பணம் எவ்வளவு வைத்திருந்தாலும் அது உனக்கு சுமையாக தான் இருக்கும், எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அது உனக்கு சுமைகளாக தான் இருக்கும். அதனால்தான் நம்மோடு வாழ்கின்ற குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நாம் நேசிக்க முடியாமல் இருக்கிறோம், அன்பு செய்யப்பட முடியாமல் இருக்கிறோம், மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். எனவே இந்த சுமைகளை நாம் இறக்கி வைக்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பின் சுமை நம் மீது எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது நம்மை நல்வழிப்படுத்தும், நமக்கு நல்லதை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பு என்ற ஒரு சுமையை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க முடியும். மன்னிப்பு என்ற சுமையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த மன்னிப்பை பிறருக்கு நாம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த இரண்டையும் நம்மால் செய்ய முடியாத நம்முடைய வாழ்வினுடைய சுமை
பணத்தின் சுமையாகவும் சொத்தின் சுமையாகவும் இருக்கின்ற பொழுது அன்பையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வாழ்வையும் நாம் கொடுக்கின்ற பொழுது அது நிச்சயமாக நமக்கு நம்முடைய வாழ்வின் சுமைகளாகவே மாறிவிடுகிறது. எனவே இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு கல்வியின் மீது ஒரு சுமையாக இருக்கிறது, வேலை செய்கின்றவர்களுக்கு அலுவலக பணியின் சுமையாக இருக்கிறது, காவலர்களுக்கு இந்த மக்களை எப்படி காக்க வேண்டும் என்ற ஒரு சுமைகளாக இருக்கின்றது, நீதி வழங்குகின்றவர்களுக்கு அதுவும் ஒரு மக்கள் மீது ஒரு சுமைகளாக கருதுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொருடைய பணி வாழ்விலும் சுமைகளை பார்க்கின்ற நாம் உண்மையான அன்பையும் நேசிப்பையும் மனசாட்சியையும் வாய்மையையும் நாம் பார்ப்பது கிடையாது. எனவேதான் இவைகளின் மீது பணத்தின் சுமைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது அந்த சுமையினால் மக்களுடைய வேதனைகளும் இடையூறுகளும் இன்னல்களையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இயேசு ஆண்டவர் சொல்வது போல, எல்லோரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்ற அந்த இளைப்பாறுதலை யார் கொடுக்க முடியும்? இயேசு என்னும் வாழ்வுதான் கொடுக்க முடியும், இயேசு என்னும் அன்புதான் கொடுக்க முடியும், இயேசு என்னும் மன்னிப்பு தான் கொடுக்க முடியும், இயேசு என்னும் உயிர்தான் நமக்கு கொடுக்க முடியும். எனவே இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்வோம். இயேசுவுடைய வாழ்வில் நாம் பங்கேற்கக்கூடியவர்களாக அவர் கொடுக்கின்ற வாழ்வை ஏற்றுக்கொண்டு அன்பும் மகிழ்ச்சியும் மன்னிப்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு சுமைகளை பெற்றுக்கொண்டு பிறரோடு பகிர்ந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளில் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகின்ற கிறிஸ்து இயேசு நாமும் பிறருக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே சுமைகளை நாம் களைய வேண்டுமென்றால் நம்முடைய பாவத்தை களைய வேண்டும். எனவே அந்த கலையை நாம் களைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் அன்பு என்னும் சுமை நம்மில் இருக்கின்ற பொழுது எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் என்பதை கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். எனவே இருகரம் விரித்தவர்களாக நம்மை அழைக்கின்ற கிறிஸ்து உங்களிடம் எதிர்பார்ப்பது, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்று சொல்கின்ற வாழ்வுதான். எனவே நாமும் ஒருவரை ஒருவர் சுமைகளாக கருதாமல் அன்பாய் கருதி, இரக்கமுள்ளவர்களாக கருதி, உதவி செய்யக்கூடியவர்களாக கருதி வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். என்னை ஏற்க வருவாய் இறைவா, பலியாக மாற்றிட வருவாய். நான் என்னை தரும்போது என் உள்ளம் இன்று மகிழும், உனக்காய் வாழ்ந்திட உன் பணி செய்திட தினம் ஏங்கும். என்னை ஏற்க வருவார் இறைவா, பலியாக மாற்றிட வருவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றருள் நீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களோ உம்மை புகழ்ந்தேத்து மாட்சியுடன் மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் முத நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் அடியார்களையும் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் அகற்றி உடைய அன்பில் நிலை பெறச் செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நமக்காகவே அவரையே கொடுத்தார். உன்னுடைய பாவத்தின் சுமைகளை சுமந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு இறைவனை பெற்றுக்கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்திட
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு